தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் எனக்கு ஒரு சூப்பரான பதிவு தான் பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த செய்தி யாருக்கு பயனுள்ளதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் எம்எட் படிக்க விருப்பமுள்ள மாணவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ அதனால பிஎட் எம்எட் படிக்க மாணவர்கள் இருந்தீங்கன்னா, அதை படிக்க விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி விருப்பமுள்ள மாணவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது அவர்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஸோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போவோம். கவர்மெண்ட் அந்த நோட்டீஸ்ல என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா, பிஎட் எம்எட் படிக்க விருப்பமுள்ள மாணவர்களுக்கு மீண்டுமாக 2ஆம் கட்ட பதிவுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். இதை உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறாங்க. சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 20/6/2025 அன்று சென்னை ராணிமேரி கல்லூரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை, அதாவது 2025-26ஆம் ஆண்டுக்கான பிஎட் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்றது. சோ அதன்படியாக முதல் கலந்தாய்வு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? முதல் கலந்தாய்வுல நிறைய பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற இடங்களுக்காக 2வது ஒரு கலந்தாய்வு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதாவது 2வது கலந்தாய்வுல என்ன சொல்றாங்கன்னா, 2 கவர்மெண்ட் காலேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 49 சீட் காலியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு 13 அரசு உதவி பெறும், அதாவது மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 530 சீட் வேகன்சில இருக்கு. ஆக மொத்தம் டோட்டலா 579 வேகன்சி, அதாவது 579 காலி இடங்கள் இருக்கு, மாணவர் சேர்க்கைக்கான காலி இடங்கள். சோ இந்த இடங்களை நிரப்புவதற்காக மீண்டுமாக இணையதளத்துல விண்ணப்ப பதிவத்தை அரசாங்கம் தொடங்கியிருக்கு. அதற்கான தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா, 15/9/2025 முதல் 30/9/2025 வரைக்கும் இந்த வழிமுறை செயல்படும். சரிங்களா? சோ அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதாவது 15/9/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, முடிவது 30/9/2025 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் செயல்படும். சரிங்களா? அதற்குள்ள மாணவர்கள் பயன்படுத்தி பிஎட் படிக்க இல்ல எம்எட் படிக்க விருப்பம் உள்ள மாணவர்கள் பதிந்து கொள்ளலாம். இதுல அதாவது எந்த வெப்சைட்ல பதிவுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க ஃபர்ஸ்ட் கலந்தாய்வுல பதிந்த அதே தான், அதாவது www.tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? சோ இதற்கான மேலும் விவரங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, www.liase.ac.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போய் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அதுபோல இப்போ பிஎட் படிக்கிறவங்களுக்கும் அதே தான், அதுபோல எம்எட் படிக்கிறவங்களுக்கும் இதே போல விண்ணப்ப பதிவு ஆன்லைன்ல பதிந்து கொள்ளலாம். அவர்களுக்கும் 30/9/2025 வரைக்கும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்களும் சேமா இதே தான், அதாவது www.tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கறத தெரிவித்துக் கொள்கிறாங்க. சோ இந்த பிஎட் படிக்க விருப்பமுள்ளவர்கள் இன்னும் 570 சீட் இருக்கு, 580 சீட் இருக்கு. சோ குயிக்கா 30ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணி நீங்க பிஎட் அட்மிஷன் சேர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? ஏற்கனவே நிறைய அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு காலேஜ் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. சோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.